Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now. தற்போது இவ்விவகாரம் தொடர்பாக சைதாப்பேட்டையிலும் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தாவேகாவினர். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், தற்போது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்னென்ன கோரிக்கைகளை முன்வச்சு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? நேற்றைய தினம் தஞ்சாவூரில் நடைபெற்ற போராட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் குறித்து கொச்சையாகவும் அவதூறாகவும் பேசியதாக பல்வேறு சர்ச்சைகள் என்பது இருந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த கருத்தை திரும்ப பெற வேண்டும், அது தவறு, பெண்களை ஆபாசமாக சித்தரிக்கும் வகையில் அவர் பேசியதற்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் நேற்று முதலே கண்டனங்களை தெரிவித்து வந்தனர். குறிப்பாக பாஜகவினுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில இன்று காலை முதலே தமிழக வெற்றி கழகத்தினர் எதிர்கட்சி தலைவருக்கு எதிராக போராட்டத்தை நடத்த வேண்டும், அதே போல அவர் மீது காவல்துறையில முறையாக புகார் அளிக்க வேண்டும் என்கிற உத்தரவு என்பது தமிழக வெற்றி கழக தலைமையிலிருந்து வாய்மொழியாக வழங்கப்பட்டதாக தகவல் வெளியானது. இதனை அடுத்து தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரங்கள்ல ஆங்காங்கே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பல்வேறு வகையான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அதே போல அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நகரங்களாக இருந்தால் காவல் ஆணையர் அலுவலகத்திலும், மாவட்டமாக இருந்தால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்களிலும் எதிர்கட்சி தலைவருக்கு எதிரான அந்த புகார் என்பது அளிக்கப்பட வேண்டும் என்கிற உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சென்னை முழுவதும் தற்போது பல்வேறு இடங்களில் தமிழக வெற்றி கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு தயாராகி வருகின்றனர். சென்னை மாவட்ட ஆட்சியர் தலைமை அலுவலகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சி மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். தற்போது சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே சைதாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் பிரகாசம் தலைமையில நூற்றுக்கணக்கானோர் இன்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியும் அவரை கைது செய்ய வேண்டும், பெண்கள் குறித்து இழிவாகவும் ஆபாசமாகவும் பேசுவதை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். 50க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்காக தமிழக வெற்றி கழக தொண்டர்கள், பெண்கள் மற்றும் சைதாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அருள் பிரகாசம் உள்ளிட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் இந்த இடத்துல சைதாப்பேட்டையை பொறுத்தவரையில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. அவர்கள் காவல்துறையினர் ஒரு காவல் ஆய்வாளர் தலைமையில ஒரு 30க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணி ஈடுபட்டிருக்கின்றனர். அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட போகிறார்கள் என்ற தகவலும் கிடைத்ததால் பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் காவல்துறையினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அமைதியான முறையில தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துவிட்டு கலந்து செல்ல வேண்டும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அனுமதி பெற்ற இந்த போராட்டம் நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்க சூழ்நிலை தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சைதாப்பேட்டில் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now.